உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இப்ப இந்த தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். பைபிள் வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு முன்பாக தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு அப்புறம் பைபிளை படி. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவன் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்கிற தன் பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா? நீ என்னடா கேட்டனாரு? நான் பரிசுத்தாவை கேட்டேன். அப்புறம் எப்படி அந்த ஆவியை தர்றாரு? இதை சொல்லிட்டு கீழே என்ன தெரியுமா எழுதுறாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவி, தூய ஆவி, உங்கள் பரமபிதா உங்களுக்கு தந்தருளி இருப்பது தூய ஆவி, பரிசுத்த ஆவி. There is no more confusion. அதான் முதலாவது நீங்க பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் யாருன்னு தெரிஞ்சுட்டு பைபிளை படிக்கணும். புரிந்து கொள்ளுதல் முக்கியம். நேற்று ஒரு கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை என்னன்னா, சாம் சொன்னாரு, புரிந்து கொள்ளுதல் முக்கியம். ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறாம அவர் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. நடுவில் தண்ணி பாட்டில் இருக்கு. அப்பதான் நான் சொன்னேன், ஸ்டீவன் அண்ணன் திடீர்னு இந்த தண்ணி பாட்டில் தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி இருக்கிறவர் சொன்னார்னா, இந்த தண்ணியை கொஞ்சம் தான் இருக்கு அவருக்கு வேணும்னு சொல்றாரு போல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பையனோ பிள்ளையோ நண்பரோ உட்காந்துருக்கும் போது குடிக்காதீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன மீனிங் எடுப்பீங்க? ஏதோ தண்ணியில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். பைபிள் வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு முன்பாக தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு அப்புறம் பைபிளை படி. ஆமென். தேவனை புரிந்து கொள்ளாதவர்கள் பைபிளுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது. வேதத்தின் வழியாக தேவனை புரிந்து கொள்வது, தேவனை புரிந்து கொண்டு வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் அவர் என்ன ஐடியால அதை பேசுறாரு அப்படின்றது தெரியும். நீயோ கடன் வாங்காது இருப்பாயின, கடன் வாங்கினா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு பேச மாட்டாங்க. எப்படி கடன் வாங்கினா நீயோ கடன், ஏன்னா அவனை பொறுத்தவரை கர்த்தர்னா கட்டளை கொடுக்கிறவர் தான். அதனால பார்த்துக்க, நீயோ கடன் வாங்கக்கூடாது 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 வாங்கக்கூடாதுன்ட்டேன். வாங்கினே பரலோகத்துக்கு போக மாட்டேன், உடனே செட்டில் பண்ணிடு. செட்டில் பண்ண முடியலையே சார், அவ்வளோதானே. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்ன சொன்னார்? நீயோ கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா, வாங்க மாட்டேன்னு சொன்னா, நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இது கட்டளையே இல்லை. அவரை புரிஞ்சுக்க. அவர் உன்னை கூப்பிட்டு சொல்றார், தோல்ல தட்டி கொடுத்து, இனி வாழ்க்கையில் நீ கடனே வாங்க மாட்டடா, அங்க வா ஐயா, நீ கடன் கொடுப்படா, நாடுகளுக்கு கொடுப்பாய். தேவனை புரிஞ்சுக்கிட்டா தேவன் சொல்றது புரியுது. தேவனை புரியாததுனால அவர் சொல்றதெல்லாம் கட்டளையாவே தெரியுது. அதனால தான் பவுல் சொன்னா, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை எங்களுக்கு தந்துள்ளோம். தேவனை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவர்களை தேடி பூமிக்கு வரவில்லை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகளை நேசிக்கிறார் தேவன். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சாலமனோடு தேவன் இருந்தார்ன்றத மாதிரி ஒரு பெரிய ஷாக்கான நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் எதுவுமே கிடையாது. என்ன ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா, சாலமன் கூட தேவன் இருப்பார், நம்ம கூட இருப்பாரா? உங்க கூட இருப்பாரு. ஆமா, ஒரு கல்யாணம் கட்டினவங்க மட்டும் கை தூக்குங்க.
சாலமன் கூட இருப்பாருன்னா அவங்க கூட இருப்பார் சார். தைரியம் வீட்டுக்கு போங்க சார். கை தட்டுங்க சார். ரொம்ப வருத்தத்தில் கை தட்டுறீங்க. உங்களுக்கு கையை தட்ட மாட்டேன்றீங்களேங்க. கடவுளே இருக்கேன்னா கூட இல்லை சார் அப்படின்றீங்க போல். நீங்கள் ஒளிந்து போகிறவைகளே மகிமை உள்ளதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். தேவனுக்கு சாலமனோடு இருப்பதற்கு அவனுடைய பலவீனம் ஒரு தடையாய் இருக்கவில்லை. இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம், இருதய பலவீனமானவர்கள்லாம் என்ன வேண்டாம், இந்த செய்தி கேட்க வேண்டாம். ஆமாம், இடி மாதிரி செய்திகள் கொடுக்குறதெல்லாம் ஒரு குரூப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டை நின்றும். நான் ரொம்ப பேசிக் லெவலில் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சாலமனுடைய பலவீனம் தேவனுக்கு ஒரு தடையாய் இருக்கவில்லை. ஏனென்றால் தேவன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அது சாத்தியம்னா அவரோட அன்புக்கு, புதிய ஏற்பாட்டில் அவருடைய கிருபைக்கு அது பூரணமாய் சாத்தியமாக இருக்கிறது. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.